வணக்கம். இன்றைய செய்திகள். தேவேந்திர குல வெள்ளாளர் சமுதாயத்தை மிரட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள தேவேந்திர குல வெள்ளாளர் மக்களின் நலனுக்காக பாடுபடும் புதிய தமிழகம், தமிழ்நாடு தேவேந்திரர் பேரவை, மல்லர் மீட்பு களம், தமிழ்நாடு தேவேந்திரர் இளைஞர் பேரவை ஆகிய அமைப்புகளின் சார்பாக ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. மனுவில் ஈரோடு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் எஸ்.எம். சாதிக் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறப்பட்டது. இது சம்பந்தமாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த புதிய தமிழகத்தின் மாவட்ட செயலாளர் ஐமன்னன், கடந்த மாதம் 26ஆம் தேதியன்று ஈரோடு சோழங்காபாளையம் அருகே முனியப்பம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஹரிஸ் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்திற்கு பிறகு நீதிமன்றத்தில் ஒருவர் சரணடைகிறார். இருவரும் தேவேந்திர குல வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். ஒரே ஜாதிக்குள் நடந்த இந்த கொலை சம்பவத்தை தீராத பகை உணர்வாக உருவாக்க திட்டமிட்டு தலித் அடையாள அரசியலுக்குள் இழுத்துச் செல்ல முயலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ்.எம். சாதிக் மீது எங்கள் அமைப்புகளின் சார்பாக வன்மையாக கண்டனத்தை தெரிவிக்கிறோம். மேலும் மலையம்பாளையம் காவல்துறையில் நியாயமான விசாரணையை அச்சுறுத்தும் வகையில் காவல்துறையை பற்றி பொய்யான செய்திகளை பொதுமக்களிடையே பரப்பி தமிழக அரசுக்கு அவப்பெயரை உருவாக்கி தேவேந்திர குல வெள்ளாளர் மக்களிடையே தங்கள் இயக்கத்தை வளர்க்க முற்படும் சாதிக் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளோம் என கூறினார். இந்நிகழ்வில் தமிழ்நாடு தேவேந்திர குல பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் வீரமூர்த்தி, மல்லர் மீட்பு களத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கலையரசு, தேவேந்திர இளைஞர் பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் கணபதி குடும்பனார், மாநில செயற்குழு உறுப்பினர் சித்தையன், தாராபுரம் ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர்.